கூட இருக்காங்க. ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க விலகிடுறாங்க. நான் இப்பதான்க்கா அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோ விஜய். இது பாரு, அப்புறம் கோபிய தனியா வெளியில போக விடாத. அவரு ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஆமாக்கா, அதுவும் ஒரு பக்கம் எனக்கு பயமா தான் இருக்கு. போஸ் மாமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குக்கா. ஆமா விஜய், ஏற்கனவே எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாரு. மொத்தமா கார்மெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த சோகத்தை என்னன்னு சொல்றது? ஏங்க, உன் வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? மாமா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு குற்றாலம் போயிருக்காரு. சரி, நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் போன் வச்சிடுறேன். அப்பா கிட்ட நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிக்கா. ஹலோ அப்பா, நான் சரோ பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்கிற? உடம்பு நல்லா இருக்கிறியா? பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? ஏதோ இருக்கிற. நீதான் நடந்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியா? இப்பதான் கோபி கிட்டயும் விஜய் கிட்டயும் பேசினேன்ப்பா. என்னத்த சொல்றது, நம்ம போஸ்க்கு வந்த சோதனை அவனோட நிக்கல. உதவிக்கு வந்து கோபி மாப்பிளையும் சோதனை பண்ணுது. இந்தா அவங்ககிட்டயே பேசு. யாரு மாமா? சரோ. சரோ மாமா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். தைரியமா இருங்க மாமா. எனக்கு இப்ப ஏன் கவலையை விட கோபி வீட்டு ஆளுங்களோட கவலையும் தான் ஜாஸ்தியா இருக்கு. நான் இப்பதான் கோபி கிட்ட பேசினேன். அவர் தைரியமா தான் இருக்காரு. எல்லாம் என் ராசி சரோ. எனக்கு உதவி பண்ண வந்தவங்களையும் சேர்த்து போட்டு படுத்தது பத்தியா? என் ராசியை நான் என்னன்னு சொல்றது? சரோ, தனோ எப்படி இருக்க? இருக்கே சரோ. என் மனசுல 1000 பாரம் இருக்கு. போன்ல பேச முடியாத அளவுக்கு சங்கடம் நிறைய இருக்கு மனசுல. எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும்னு மனசுல தோணுச்சு. ஆனா எனக்குதான் அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. ஆமா சரோ, நானும் உன் வீட்டுக்கு வர முடியாத நிலைமையில இருக்கேன். இப்போ ஒரே ஊர்ல இருந்தும் நினைச்ச உடனே வந்து பார்க்க முடியாம ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறவங்க போன்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கோம். சரோ, நாங்களாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க இத்தனை பேர் இருக்கோம். ஆனா நீ பாவம் அங்க தனியா இருக்க. இப்பதான் ஆபரேஷன் வேற பண்ணி முடிச்சிருக்க. உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க சரோ. சங்கடப்படாம இரு. என்ன நீ பாத்துக்க தானோ. நான் வச்சிடுறேன். நானும் வச்சிடுறேன். என்னம்மா சரோ? அங்க எல்லாரும் மன வருத்தத்துல இருக்காங்க பாட்டி. நான் நேர்ல போய் ஆறுதலா பேசிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னாலே அங்க போக முடியாம, அவங்களாலே இங்க வர முடியாம, என் நிலைமை நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. வர வர எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா பாட்டி? சரி, நான் கிளம்புறேன். எங்கம்மா? வேலைக்கா? ஆமா, போக வேண்டாமா? நான் இனிமே ஊருக்கு போக போறது இல்ல. இங்கதான் இருக்க போறேன். என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற.
என் கூட கிளம்பி வரமாட்டேங்கிற. வீடு பூந்து ஒருத்தன் தகராறு பண்ணிருக்கான், பிரச்சனை பண்ணிருக்கான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா வேற உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அதனால நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன், உங்களுக்கு துணையா. என்னென்ன வர வர குழப்பவாதி ஆயிட்ட? என்ன பேச்சுது? ஏன் இப்படி சிக்கலா யோசிக்கிற? நான் ஒன்னும் சிக்கலா யோசிக்கலாமா? நீதான் பிடிவாதம் பிடிக்கிற. உன் மனசை என்னால மாத்த முடியல. அதே நேரம் உங்க எல்லாரையும் இங்க தனியா விட்டுட்டு என்னால போய் அங்க நிம்மதியா இருக்கவும் முடியாது. இல்லண்ணே, வேண்டாம். நீ 2 நாள் கழிச்சு ஊர் கிளம்பு. நான் கிளம்பணும்னா நீயும் என் கூட வரணும். என்னண்ணே திரும்ப திரும்ப குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே எனக்கு ஆதரவா இருக்காங்க. நீ அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்க எனக்கும் அம்மாக்கும் இங்க காவலா இருக்கணுமா? வெளியில சொன்னா சிரிப்பாங்க. இத பாருமா, ஒண்ணு அந்த வழிக்கு வரணும், இல்ல இந்த வழிக்கு வரணும். இப்படி ரெண்டுத்துக்கும் வரலன்னா என்ன அர்த்தம்? சரி, நானா ஏதாவது முடிவு எடுத்தா அதையும் கேலி பண்ணி நக்கல் பண்றேன். அப்புறம் நான் என்னதான் பண்றது? இங்க 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ ஊர் கிளம்பு. அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஆதரவா இருக்காங்க. நீ பயப்பட தேவையில்ல. அண்ணே, நீ இன்னொரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டேங்கிற. அன்னைக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவங்க மனசளவுலயும் உடம்பளவுலயும் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. இந்த சமயத்துல தானே நீ அவங்க கூட இருக்கணும். அண்ணி பாவம் இல்லையா? என் அடி மனசுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு. நம்ம குடும்பத்துல 3 பேரும் கட்டிக்கிட்டவங்கள பிரிஞ்சு இருக்கணுங்கிறது என்ன தலையெழுத்தா? செல்வனோட வாழ்க்கை அங்க அது மாதிரி இருக்கு. என் வாழ்க்கை இப்ப இங்க இந்த மாதிரி இருக்கு. நீயாவது அண்ணியோடையும் நட்ராஜோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு. ராஜம்மா பசங்க 3 பேரும் துரதிருஷ்டசாலிங்க. அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ராசி இல்லைன்னு ஊர்க்காரங்கள சொல்லணுமா? சொல்லுங்க. அதனால இந்த குழப்பமான எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இங்க 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புன. நான் கிளம்புறேன், வரேம்மா. வேற போசே அங்க வாப்பா. அப்ப வாங்கண்ணே. என்னண்ணே? உள்ள வாப்பா. வா வா, உட்காந்து பேசலாம். போசே, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னண்ணே? நஷ்டமாயிருச்சாமே. கிட்டத்தட்ட எல்லாமே எரிஞ்சு போச்சுண்ணே. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னண்ணே பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. சரி போசு, நடந்ததெல்லாம் விட்டுரு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிற? இல்லண்ணே, இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி யோசிக்கிற மனநிலையில கூட நான் இல்ல. போசு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. எரிஞ்ச இடத்துல மறுபடியும் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால மறுபடியும் நீ அந்த இடத்துல தொழில் பண்ண வேண்டாம்ப்பா. ஏன் போசு, அந்த இடத்த பகடி கொடுத்துறியா? பகடிக்கா? ஆமாம் போசு, என் ஃப்ரெண்டுக்கு தான் நல்ல தொகை கூட கொடுப்பான். அது இந்த நேரத்துல உனக்கு உதவியா இருக்குமே. சரிண்ணே, கொடுத்துட்றேன். சரி போசு, அப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டுமா? சொல்லிருங்கண்ணே. கொஞ்சம் நல்ல அமௌண்டா வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு உதவியா இருக்கும். கவலையப்படாத போசு, நல்ல அமௌண்ட்டா நான் வாங்கி தரேன். சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். சரி போசு, நான் எல்லாம் பேசி முடிச்சிடுறேன். நீ போயிட்டு வா. போதும் செல்லம். குமார், சாப்பிடு. அப்பதானே தெம்பா நட பண்ண முடியும். இந்த கவிதா அப்பா, கொஞ்ச நாளைக்கு நடமாடாம இருக்கிறது நல்லது. என்னடா சொல்ற? ஆமா, நடமாடத்தான் ரவுடி பசங்க அடிக்கிறாங்களே, அதுக்கு இந்த மாதிரி பெட்ல படுத்தனால சேஃப்டியா இருக்கலாம். இவ்ளோ அடி வாங்கியும் உங்க பேச்சு மட்டும் குறையல. என்னங்க இப்படி படுத்து கிடக்குறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல செல்லம், நீ ருசியா சாப்பிட்டு பழக்கப்பட்டவ. உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காம நீ சிரமப்பட நினைச்சுதான் மனசு கஷ்டமா இருக்கு. பாருங்க அண்ணி,
உங்க வீட்டுக்காருக்கு உங்க மேல உள்ள அக்கறைய? பாப்பா ரவி. வணக்கம்ப்பா. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அடியெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கு. ரவுடி பசங்க 2 பேரையும் காட்டுத்தனமா போட்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கு சொந்தக்காரங்களே பரவாயில்ல. என்னதான் அடிச்சாலும் உள்ளடியா தான் அடிக்கிறாங்க. ரத்த வர மாதிரி அடிக்கிறது இல்ல. என்னப்பா சொல்ற? ரவுடிங்க தான். சொந்தக்காரங்க தான். என்ன விஜய்? வாங்க மாமா, வாங்க. வாங்க மாமா, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. வாங்க. என்ன விஜய், எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வர? அது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. உங்களை பார்த்தாலே என் கை கால்லாம் உதறுது. என்ன பார்த்து நீ எதுக்கு பயப்படணும்? நான் என்ன சிங்கமா புலியா? சாதாரண ஒரு மனுஷன். அதுவும் கை கால் வராத ஒரு அப்புறாணி. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும்? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காக தான். உதவியா? என்கிட்டயா? என்ன மாமா? விஜய், எதை தின்னா பித்தம் தெளிங்கிற நிலைமையில இப்ப நான் இருக்கேன். எல்லாம் உங்க அக்கா பண்ற கூத்து தான். நீ தான் அவளுக்கு புத்திமதி எடுத்து சொல்லணும். இப்படி ஆளாளுக்கு புத்திமதி எடுத்து சொன்னாவது அவ கொஞ்சமாவது மாறுவாளன்னு ஒரு நப்பாசை தான். அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்றேன். நான் என்ன மாமா புத்திமதி சொல்றது? விஜய், நீயும் நானும் ஒரே லட்சணம் தான். அதாவது ஒரே நிலைமையில இருக்கோம். நானும் ஒரு தப்ப பண்ணி அதை மறைச்சவன். நீயும் ஒரு தப்ப பண்ணி அதை மறைச்சவன். ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை சீப்படுது. என்ன காரணம் விஜய்? என்ன காரணம்னு தெரியுமா? உன்னை கட்டிக்கிட்டவன் நல்லவன், என்ன கட்டிக்கிட்டவ சரியில்லை. விஜய், உன் புருஷன் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறான். ஆனா ஏன் பொண்டாட்டி என்கிட்ட அனுசரணையா நடக்கிறதே இல்லையே. அதான் விஷயம். இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? விஜய், லீலா ஏன் கோபி மாதிரி இருக்க கூடாது? கோபி உங்ககிட்ட அன்பா ஆதரவா அனுசரணையா இருக்கிற மாதிரி லீலா ஏன் என்கிட்ட இருக்க கூடாது? எப்ப பார்த்தாலும் மூஞ்சில முள்ள கட்டிட்டு அலையறா, என்கிட்ட எரிஞ்சு விழறா. மாமா, நாங்க மறந்துட்டு இருக்கிற விஷயத்த நீங்க தான் ஞாபகப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ மறந்திருப்ப, அதனால தானே நீ நிம்மதியா இருக்க. உன் மனசுல எதுக்கு இந்த மாதிரி அனாவசியமா நினைப்பெல்லாம் வருது? என்ன மாதிரி நிம்மதி இல்லாத அலையறவன் தான் இது மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பான். சரி, அதெல்லாம் விடு. தயவு செஞ்சு உங்க அக்கா லீலாட்ட சொல்லி அனுப்பி வை. சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. பேசுறியா? அட்வைஸ் பண்றியா? கண்டிப்பா பேசுறேன் மாமா. நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஜய், நீயும் விரட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? சிதம்பரம் மெத்த மகளாச்சே, அதான். ஐயோ, நிஜமாவே எனக்கு வேலை இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா. சரி, நான் கிளம்புறேன். இந்த உலகத்திலே என்ன தவிர எல்லாருக்கும் வேலை இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. சார், என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என் சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு சார். நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் என்னைக்காவது சொன்ன தேதியில டெலிவரி கொடுக்காம இருந்திருக்கனா? இந்த தடவை டோட்டலா கார்மெண்ட்ஸே ஆடி போச்சு சார். எவ்வளவு கஷ்டத்துல இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன் சார். 1 வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள எல்லா சரக்கையும் ஜாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஆமா சார், மிஷினே இனிமே தான் சார் போட வேண்டியிருக்கு. மற்றவருக்கு தான் முடிஞ்சிருக்கு. 1 வாரம் டைம் கொடுங்க, 2 நாள் இதை முடிச்சிடுவேன். அதுக்கடுத்து நான் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ சார். சாரி சார், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கார்மெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வானே. என்ன கோபி, மிஷின்லாம் மாட்டலையா? இப்பதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கார்பெண்டர் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 2-3 நாளுக்குள்ள மிஷின் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதான். இப்பவே பார்ட்டி வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
விளையாட்டு போக்குல என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா அதை நினைச்சு நொந்துக்கலாம். ஆனா எல்லாமே கையை மீறி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நம்ம கார்மெண்ட்ஸ் இருந்த இடத்த ஒருத்தன் பகடி கேட்கறான். நல்ல அமௌண்ட் கிடைக்குமா? கொடுத்துறவா? நல்ல ஐடியானே. பகடிக்கு போல எல்லாமே கொடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வரும். அது வந்துச்சுன்னா போதுமே. இப்ப கொஞ்சம் மூச்சு விடலாமே. நீங்க தைரியமா கண்ணை மூடிட்டு யோசிக்காம கொடுத்துருங்கண்ணே. அண்ணே, அப்புறம் நாளைல இருந்து நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு நீங்களும் வந்துருங்க. பழையபடி நம்ம ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். வேணாம் கோபி. ஏனே? கோபி, நம்ம ஒரு பிளான் பண்றோம், அதை ஒட்டியே காரியம் பண்றோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது. அதிர்ஷ்டத்துக்கு தானே எல்லாமே நடக்குது. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கோபி. என்னன்னு? நாம என்னதான் திட்டம் போட்டாலும் நமக்குன்னு ஒரு ராசி இருக்குல்ல, அது தனியா ஒரு திட்டம் போடுது. இனிமே எந்த திட்டமும் போடுறதில்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் காலையில நம்ம வாட்டுக்கு எந்திரிப்போம், இருக்க வேலையை செய்வோம். ஏதாவது வேலை நம்ம தேடி வந்துச்சுன்னா செய்வோம். நம்மளா எந்த வேலையும் தேடி போக வேண்டாம். வாழ்க்கை நம்மளை இழுத்துட்டு போய் ஏதாவது ஒரு திசையில அதுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். சேர்க்கட்டும், அது படி நடந்துக்கலாம். தத்துவம் பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. கொஞ்ச நெஞ்ச அடியாப்பட்டிருக்கேன். தத்துவம் கூட பேசலன்னா எப்படி? டீ சாப்பிட்டு வரலாம். இத பாருடா, நான் முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமான்னு யோசிச்சுக்கோ. அவதான் முக்கியம்னா நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். என்னம்மா சத்தம்? பக்கத்து வீட்டுல இருந்தா வருது, வா போய் பாப்போம். இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. என்ன சம்பந்தியமா அது? இப்படி எல்லாம் கூட பேசுவீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசி நான் கேட்டதே இல்லையே. இத பாருங்க, அப்போ இருந்த நிலைமை வேற, இப்ப உள்ள நிலைமை வேற. என் புள்ள நியாயம் தெரிஞ்சவன் நினைச்சேன். இப்ப என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளாவே பொண்டாட்டி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். யாரு? மாப்பிள்ளையா? என்னமா இப்படி அபாண்டமா பேசுறீங்க? அவர் எப்பவும் உங்க பக்கம் தான் பேசுறாரு. அது போக இந்த விஷயத்துல என்னமோ நியாயப்படுத்தி பேசுறாரு. அது கூட உங்களுக்கு பொறுக்கலையாமா? பாத்தியாடா, பாத்தியா உன் மாமனார் பேசுறத பாத்தியா? இத்தனை நாள்ல என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருக்காரா? இப்போ மூஞ்சிக்கு நேர கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி? எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனல்ல, இப்போ அங்க போய் உக்காந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை தூது அனுப்பியிருக்கா. ஏண்டா டேய், இத்தனை நாளா என் பேச்ச தானே கேட்டுக்கிட்டு இருந்த, என்கிட்ட தானே யோசனை எல்லாம் கேப்ப. இப்ப மட்டும் என்னடா ஆச்சு? பொண்டாட்டி உனக்கு மந்திரி ஆயிட்டாளா? தம்பி, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அவர் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. அதுல வாரிசா பொண்டாட்டி பேரை போடுறதா, அம்மா பேரை போடுறதா? பொண்டாட்டி பேரை போடுறதா நியாயம்? நீயே சொல்லுப்பா. இன்சூரன்ஸ்ல என் பேரை வாரிசா போட சொன்ன, அது ஒரு தப்பா? இத பாருங்க, பொண்டாட்டி அம்மா இதுல யார் பேரை போடுறது? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்னப்பா அதான் என்னமோ கேக்குறாரு, சொல்லுப்பா. இதுல நான் என்னத்தம்மா சொல்ல முடியும்? இவங்கள்ட்ட என்ன மாமா கேக்குறது? மா சொல்றது புரிஞ்சுக்கம்மா. விஷயம் தெரியாம உளராத. உனக்கு வயசாயிடுச்சு. உன் பேர்ல பாலிசி போடுறதை விட கலா பேர்ல சொல்லுடா சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, நீ போய் சேர்ந்துடுவ. என் பொண்டாட்டி 100 வயசு வாழப்போறா, அதனாலதான் அவ பேர்ல பாலிசி போட்டிருக்கேன்னு சொல்லு. என்னமா பேசுறீங்க நீங்க? நேத்து வரைக்கும் உங்க பேச்சை கேட்டுட்டு இருந்த உங்க புள்ள இன்னைக்கு இத காரணம் இல்லாம செய்வாரா? அதை யோசிக்காம நீங்க பாட்டு பேசுறீங்களே. பயம் வந்துடுச்சுங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. எங்க என் புள்ள என்னை விட்டு போயிடுவானு பயம் வந்துடுச்சு. சுத்தி நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? ஏன் இப்படி மாறின? என்னாச்சுடா உனக்கு? விடுங்கம்மா, என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது. என்னைக்கு நீங்க பக்கத்துல குடி வந்து உங்க பையன் மருமகள் வந்து போக ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து எங்க குடும்பத்துல நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? அடிச்சு சொல்றேன் சார், இப்போ நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனாலும் எங்க அம்மாக்கு என் மேல அவநம்பிக்கை வந்துருச்சு. அது காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா கூட இல்ல, நீங்க தான். ஏன் சார் இப்படி நியாயம் தெரியுமா புரியாத ஆளா இருக்கீங்க? ஒன்னா உங்க அம்மா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க, இல்லாட்டி பொண்டாட்டி தாங்குறீங்க. அதுவும் இல்லைன்னா ஒரே கீழே போட்டு நசுக்கிறீங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. உங்களை பார்த்து எங்க அம்மா நான் எங்க உங்களை மாதிரி ஆயிடுவோம்னு பயப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நியாயமான விஷயத்துக்கு என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணா கூட புரிஞ்சுக்காம மனசை போட்டு கூட போய் பிரச்சனை பண்றாங்க. மாப்பிள்ள, நம்ம சண்டையில தேவையில்லாம அவங்கள போட்டு ஏன் வம்பா இழுத்துக்கிட்டு? நான் யாரும் இழுக்கல மாமா. நாங்க இங்க அமைதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இதோ எங்க இருந்தா வந்திருக்காங்க. தங்கச்சி அம்மா ஒரு ஆள் அங்க அவர் வீட்டுல துரத்தி விடுவாராமா. அப்புறம் இங்க வந்து மாஞ்சி அழுதுகிட்டு இருப்பாராமா. மறுபடியும் எங்க அம்மா கூட சண்டை போட்டு பொண்டாட்டி கூட்டி பஸ் ஏறி போவாராமா. திரும்ப அழுதுட்டே வந்து சமாதானப்படுத்துவாராமா. இப்படி ஒரு ஆளை தினம் பார்த்துட்டு தான் எங்க அம்மாக்கு எம்எல்ஏ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நடுவில் விடாம போன் வேற வீட்டுல இருக்கவங்களை தூண்டி விடுற மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்க. மாமா, பொண்டாட்டி முக்கியம், அம்மா முக்கியம். எனக்கு 2 பேருமே வேணும். ஏதோ பிரச்சனை வந்து எதிரி மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம தான் பூந்து நியாயத்தை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு இவங்க கூட கொஞ்ச நாள் அவங்க கூட கொஞ்ச நாள்னு கச்சி கட்டி அடிக்கிறார் மாமா இந்த ஆளு. சரி விடுங்க மாப்ள, இத போய் பெருசு பண்ணிட்டு நம்ம வீட்டு பிரச்சனை என்னன்னு பாப்போம். நம்ம வீட்டுல பிரச்சனையே கிடையாது மாமா. இவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்து எங்க நம்ம வீட்லயும் அதே மாதிரி நடந்துருமா அம்மா மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க போய் கலாட்ட சொல்லுங்க. பாலிசியில நாமினி அவ பேர் தான் போட்டிருக்கேன். இதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்க மாப்ள, நாங்க வர மாப்ள.